பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 45வது சங்கீதம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லாவிட்டால் தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதாய் நாம் அநேக முறை வேதாகமத்திலே பார்க்க முடிகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை விளங்க பண்ணுமாம். எப்பொழுது பயங்கரமானவைகளை விளங்க பண்ணுமாம்? எப்பொழுது சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் நாம் நம்முடைய காரியங்களை நடப்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மை கொண்டு அல்லாவிட்டால் நம்முடைய கரங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக சவால்களை சந்தித்ததை நமக்கு நன்றாய் தெரியும். இப்படி அவர் அநேக சவால்களை சந்தித்த இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் அவர் பாவத்திற்கு துணை போகவே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அல்லாவிட்டால் வேதம் நமக்கு சொல்லி தருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டு இதோ போத்திபாரனுடைய அந்த வீட்டிலே அவர் சகலவற்றிற்கும் அதிகாரியாக வைக்கப்பட்ட பொழுது போத்திபாரனுடைய மனைவி சோதரம் இந்த யோசேப்பை தவறான வழிக்கு அல்லாவிட்டால் பாவத்திற்கு உட்படுத்தப்பட முயற்சிக்கிற பொழுது இந்த யோசேப்பு ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறார், சோதரம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு கேட்கிறார். பாருங்கள், யாருமே சோதரம் இவரை தடுக்காத வேளையிலும் சோதரம் அந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷி இவனை பாவத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் இறங்கின பொழுதும் அங்கே சோதரம் அவளை தவிர உயர்ந்தவன் எவனும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் யோசேப்பு சொல்லுகிறார், நான் பாவத்திற்கு உட்படுவது எப்படி? இந்த சத்தியமும் இந்த உண்மையும் தான் யோசேப்பை உயர்த்தி வைத்தது. ஒருவேளை உடனடியாய் அவர் சில சோதரம் சூழ்நிலைகளை சந்தித்திருந்தாலும் தேவன் அதற்கான நேரம் வரும் பொழுது யோசேப்பை சோதரம் எகிப்தினுடைய உயர்ந்த நிலையிலே வைத்து அழகு பார்த்ததை நாம் ஒருபொழுதும் மறந்து போக முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, யோசேப்பை போல நாம் இன்றைக்கு சொல்லுவோமா? தேவனுக்கு சோதரம் பயப்படாமல் எப்படி நான் பொல்லாப்பு செய்ய முடியும்? எப்படி நான் சோதரம் பொல்லாப்போடு கூட உடன்பட முடியும்? எப்படி பொல்லாப்பிற்கு துணை போக முடியும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பொல்லாப்பிற்கு உடன்படுகிறோமா? பொல்லாப்பை செய்கிறோமா? பொல்லாப்பை செய்வதற்கு ஆண்டவரே சுதரம் நாங்கள் ஏவப்படுகிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாங்கள் சிந்திக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். மகிமையும் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய கிருபைகளோடு கூட நாங்கள் நடப்பதற்குரிய ஆண்டவரே சகல மகிமைகளையும் எங்களுக்கு தருவீராக.
செய்வீராக. ஆண்டவரே சோதரம், எங்களுடைய நீதியின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா சோதரம், உண்மையின் நிமித்தம் நாங்கள் தேவனை சார்ந்திருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட வாரும். தொடர்ந்து தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.